இதே நிலையில் வந்து ஒரு வீடியோவாக வெளிவருதுங்கிறது வேற. ஏன்னா எல்லாரும் எடுத்திருப்பாங்க, விஷுவலாக இருக்கும் ஃபோனில் எடுக்கிறதுன்னு. ஆடியோ மட்டும் குறிப்பிட்டு அதுவும் திட்டக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கரெக்டாக தூக்கி போட்டிருக்கிறாங்களே. நீ கட்சை விட்டு உனக்கு எப்போ வேணாலும் மாலை தான் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு செயல். சீமானை பொறுத்தவரை யதார்த்த பேச்சு தாங்க அது. அவரை நேசித்து அவர் கட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பிமார்கள்கிட்ட அவர் அப்படி தான் பேசுகிறாரு. அது ஏதோ ஒரு புதுசாக நீங்கள் தான் அந்த ஆடியோவை போட்டு நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் வந்து ஒன்று இரு இல்லை ஓடி போடு, இப்படியாப்பட்ட பேச்சு. அதேமாரி வந்து ஜெயிக்கணும், இல்லைன்னு சொன்னால் செத்துருவனி, இப்படியெல்லாம் வந்து சீமான் வந்து நேச்சுரல் ஸ்பீச் அது. அதை தான் வந்து தன்னுடைய பொதுக்குழுவில் வந்து பேசியிருக்காரு. அதை சில பேர் அதை வெளியிடணும், அதை ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்க மாட்டாங்க பெரும்பாலும். சீமானுடைய அத்தனை அசைவுகளையும் அந்த தம்பிமார்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து படம் பிடிக்கிறதோ, அதை வந்து வீடியோ எடுக்கிறதோ, ஆடியோ எடுக்கிறதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்த ஒரு பேச்சு வந்து ஒரு நல்லா தானே இருக்குது. ஏன்னா வேட்பாளராக நிற்கிறவங்க வந்து ஒன்று ஜெயிச்சா மாலையோடு போவேன், இல்லை பாடையில் போவேன், ஆக மொத்தம் ஏதோ ஒன்று மாலை போட்டு தான் உன்னை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக பேசுவது என்பது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில், அந்த வேட்பாளர்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு எல்லா கட்சியிலையும் இப்படி பேசுறது வெளியில் வராது. வெளியில் வராதுன்னு சொன்னால் அது வெளியே வந்தாலும் பலன் இல்லை.